Good morning. See, good evening. Sorry. Mm, shall we go? போகலாமா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த செஷனில் ஓகே இந்த செஷன் வாட் வி ஆர் கோயிங் டு லுக் ஓவர் இஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு 2 வீடியோ வி ஹேவ் பீன் லுக்கிங் ஃபார் யூனிஃபார்ம் மோஷனை பற்றி நம்ம வி ஹேவ் பீன் லுக்கிங் ஓவர் ஸ்டடி ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன்னு ஒரு கேஸை பற்றி நம்ம வி ஹேவ் பீன் டிஸ்கஸிங். அந்த ப்ராப்ளத்தை தான் எடுத்து மறுபடியும் இன்னும் அதில் இன்னும் என்னென்னலாம் படிக்கலாம் அப்படிங்கிறது தான் வி ஆர் கோயிங் டு லுக் ஓவர். சரியா? அதில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, ஆல்ரெடி அந்த பர்டிகுலர் அந்த குழந்தை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோமா, வி ஹேவ் பீன் டோல்ட் தட் த கிட் வாஸ் தேர், அங்கே ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு வி ஹேவ் பீன் லெட்டிங் சொல்லிகிட்டு இருந்தோம். அந்த ப்ராப்ளத்தை மறுபடியும் ஐ வில் ரைட் இட். ஓகே, we have drawn a number line. ஒரு நம்பர் லைனை நம்ம வரைஞ்சிருந்தோம். அந்த நம்பர் லைனில் இட் வாஸ் அட் இனிஷியல் பொசிஷன் எந்த இடத்துல இருந்துச்சுன்னா, ஐ go with a blue color. ஸோ அட் டைம் 0, டைம் ஈக்குவல் டு 0ல் இட் வாஸ் அட் 4 மீட்டர் அப்படி தானே? இட் வாஸ் அட் 4 மீட்டர் அண்ட் திஸ் இஸ் அ +6 டிரெக்ஷன். அப்புறம் வி ஹேவ் பின் அது வந்து என்னது, இட் ஹாஸ் பீன் மூவிங் வித் 4 மீட்டர்/செகண்ட் அன்டில் 3 செகண்ட். ஒரு 3 செகண்ட் வரைக்கும் எங்கே மூவ் ஆகுது? 3 செகண்ட் வரைக்கும் இட் ஹாஸ் பீன் மூவிங். 1 செகண்ட், 2 செகண்ட் அண்ட் அட் 3rd செகண்ட் இட் வாஸ் தேர். இந்த இடத்துல இட் வாஸ் அட் 16 மீட்டரில் இட் ஹாஸ் பீன் தேர். ஓகே, ஸோ இட் ஹாஸ் பீன் மூவிங் டுவர்ட்ஸ் த ரைட் இன் 4 மீட்டர்/செகண்ட். ஓகே, ஸோ ஃபார் திஸ் வி பிளாட்டட் அ கிராஃப். இதுக்கு நம்ம ஒரு கிராஃப் பிளாட் பண்ணோம். அந்த கிராஃப் பிளாட் பண்ணும் பொழுது எக்ஸ் வெர்சஸ் டி. ஸோ இனிஷியலி இட் வாஸ் அட் 0. இந்த வேல்யூவெல்லாம் நீங்கள் பிளாட் பண்ணிங்களா, 0, 1, 2, 3 and 4 பிளாட் பண்ணும் பொழுது இட் வாஸ் லைக் எ ஸ்ட்ரெயிட் லைன். அண்ட் அந்த எண்டு எங்கே இருந்துச்சுன்னா இட் வாஸ் அட் 16 மீட்டர், 16 மீட்டரில் இட் வாஸ் தேர். ஓகே, தென் ஆஃப்டர் 3 செகண்ட், அடுத்த 3 செகண்டுக்கு ஓகே டைம் ஈக்குவல் டு 3 செகண்டில் இந்த இடத்துக்கு வந்துட்டு இட் ஹஸ் பீன் தேர். இந்த இடத்துக்கு வந்துச்சு. சரியா? இந்த இடத்துக்கு வந்த பிறகு ஸோ நவ் இட்ஸ் அதே இடத்துல இட் ஹஸ் பீன் தேர். அதே இடத்துலையே அன்டில் 7 செகண்ட்ஸ் இட் ஹஸ் பீன் தேர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு செனாரியோ எடுத்துக்கிட்டோம், ஒரு சூழ்நிலை எடுத்துக்கிட்டோம். சரியா? ஸோ இந்த டாட் போட்டிருக்கேன் தெரியுமா, இந்த டாட் போட்டது எல்லாமே இந்த டாட்ஸ் ஆர் என்னென்னா, இந்த படத்துக்கு பேர் என்னென்னா மோஷன் டயக்ராம். இப்படி டாட் போட்டு நம்ம எழுதுறது பேர் என்னென்னா இட்ஸ் நோன் அஸ் மோஷன் டயக்ராம். அதுக்கடுத்து த பால் ஹஸ் பீன் மூவிங் அதே இடத்துல தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக வி ஹவ் பீன் ட்ராயிங் இட். So for the 3rd, 4th, 5th and 6th and the 7th it has been at 16 meter, 16 மீட்டரில் இருக்குது. 16 மீட்டரில் இருக்குது. அண்ட் தென் இட்ஸ் கோயிங் டு பி ரிவர்ஸில் போகுது, ஆப்போசிட் டு த எக்ஸ் டைரக்ஷன் சூசன். அதில் ரிவர்ஸில் போகும்பொழுது இட் ஹாஸ் பீன் மூவிங் டு 3. அதை மாதிரி யூ நோ தட் ஆல் த பாயிண்ட்ஸ் நம்ம அந்த கரெக்டாக நம்ம அதில் வரைஞ்சிருந்தோம். ஃபைனலி இட் ரீச் தி லொக்கேஷன் -4ல் இட் ஹஸ் ரீச்ட். அதை நீங்கள் லெக்சர் நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட் இன் பிட்வீன் 5 மீட்டர்/செகண்டில் ரிவர்ஸில் போகிற மாதிரி வி ஹேவ் பீன் கன்சிடரிங் அந்த செனாரியோவை எடுத்திருக்கோம். அந்த கேஸ் எடுத்தோம். அந்த கேஸ் எடுத்தப்போ 7வது நொடியில் இட் ஹாஸ் பீன் ஹியர், 8வது நொடியில் இட் ஹாஸ் பீன் அட் 11, 6 and 1. okay, 11, 6 and அப்படி அந்த ரிவர்ஸில் இட் ஹாஸ் பீன் தேர்னு. ஓகே, ஒவ்வொரு நொடியிலுமே. அண்ட் ஃபைனலி அட் த 11th செகண்ட் இட் வாஸ் அட் 4th மீட்டர். 11வது நொடியில் இட் இஸ் அட் 4 மீட்டர்.
ஓகே, இதான் நடந்திருக்கு. திஸ் இஸ் அ திங் தட் ஹேப்பன்ட்னு. ஸோ இந்த ப்ரௌன் கலர் இண்டிகேட்ஸ் திஸ் டைம் பீரியட், இந்த டியூரேஷன். ஸோ ரிவர்ஸில் நடக்கிறது ஐ ஹவ் பின் drawing with this color and forward மோஷனை இந்த கலரில் வரைஞ்சேன். ஸோ அந்த கலர்ஸில் நான் வந்து வரையும் பொழுது the forward motion and here at அதே இடத்துல it was there and then at 7 to 11 வரைக்கும் it has been going in the reverse direction தானே. ஸோ அந்த reverse directionல it has been I have been drawing it with this pink color. 7, 8, 8, 9, 10, 11. Okay, 11 it has been at -4 meter. இப்படி தான் we plotted it. ஓகே, இப்போ நம்ம இந்த செஷனில் என்ன நம்ம we have been interested with என்னன்னா what we are going to learn is slope of xt graph. Slope of xt graph gives the velocity. Okay, slope of the xt graph is known as velocity. xt graph தானே. ஸோ என்ன கிடைக்க போகுதுன்னா ஸ்லோப்னா என்னது dx by dt. ஸ்லோப்னா dx by dt, slope of the xt graph. சார் ஸ்லோப்னா நம்ம வந்து நீங்கள் என்ன சொல்லலாம், ஸ்லோப் மீன்ஸ் டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி தானே சொல்லுவோம். ஓகே, வென் வி கம் ஃபார் அ கிராஃப் நமக்கு எப்பொழுதுமே வந்து என்னவா இருக்காதுன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ ஸ்ட்ரெயிட் லைன், நேர்கோடாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த செனாரியோவுக்கு யூனிஃபார்ம் மோஷனுக்கு மட்டும்தான் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ எல்லாமே எக்ஸ்ட்ரீம் மோஷன்ஸ் வந்து எப்பொழுதுமே நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இட் கேன் பி இது மாதிரி ஒரு கேர்வாக கூட இருக்கலாம். ஓகே, இது மாதிரி ஒரு கேர்வாக கூட இருக்கலாம். ஸோ இட்ஸ் லைக் இட் லுக் லைக் கேர்வ். இது மாதிரி ஒரு கேர்வ் இருக்குன்னா, இப்படி ஒரு கேர்வ் இருக்குன்னா இப்போது டிஎக்ஸ் பை டிடி அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா ஒரு பாயிண்டில் ஏதோ ஒரு டைம் அந்த ஒரு பாயிண்டில் உள்ள சாய்வு. அதாவது அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் டேஞ்சன்ட் வரையணும், தொடுகோடு வரையணும். அந்த தொடுகோட்டோட சாய்வு தான் என்னென்னா, ஓகே, தொடுகோட்டோட சாய்வு தான் dx by dt. ஓகே, இந்த இடத்துல யூ ஷுட் ட்ரா அ ஸ்லோப். ஓகே, இது மாதிரி ஒரு இது. ஸோ இந்த 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 பேஸ் இருக்குல்ல, அந்த பேஸை நம்ம டெல்டா டி அப்படிம்போம் ஹைட்டை. ஏன்னா அது பேரலல் டு பேஸ். யாருக்கு பேரலாக இருக்குது? டீக்கு பேரலாக இருக்குது. இது யாருக்கு பேரலாக இருக்குன்னா எக்ஸுக்கு பேரலாக இருக்கிறதுனால. ஸோ திஸ் இஸ் வாட் டெல்டா எக்ஸ். the base is delta t, delta x by delta t. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு தான் வரைஞ்சிருக்கோம், ஒரு புள்ளிக்கு வரைஞ்சிருக்கோம், ஒரு பாயிண்ட்டுக்கு வரைஞ்சிருக்கோம். அந்த பாயிண்ட்டுக்கு வரைஞ்சதுனால அது என்னதாகுது dx by dtன்னு மாறுது. ஓகே, ஃபார் அ பாயிண்ட், ஒரு டைமுக்கு, ஒரு டைம், ஒரு இன்ஸ்டன்ட், ஒரு நொடிக்கு we have been drawing. அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு நம்ம வரைகிறதுனால, அட் தேட் டைமுக்கு வரைகிறதுனால dx by dt அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி ஃபார் அ பாயிண்ட், ஒரு டைம். இப்போ அந்த டைமை நான் இப்போ நான் டி ஸ்டார் அப்படிங்கிறேன்னா அட் அ பாயிண்ட், இன்ஸ்டன்டேனியஸ். சரியா? ஸோ டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி அட் டி ஸ்டார். ஒரு பாயிண்டில் நம்ம பேசுகிறோன்னா அது என்ன எடுத்துக்கலாம் நம்ம, dx by dt. ஆனால் யூனிஃபார்ம் மோஷனுக்கு அது ஒரு நேர்கோடாக இருக்கிறதுனால, நம்ம டேஞ்சன்ட் வரைஞ்சோம், தொடுகோடு வரைஞ்சா அது எல்லா பாயிண்ட்லையுமே மெர்ஜ் ஆயிரும். ஸோ ஃபார் யூனிஃபார்ம் மோஷன் மட்டும் நல்லா கவனிச்சுக்கணும். ஃபார் யூனிஃபார்ம் மோஷனுக்கு மட்டும் நல்லா கவனிச்சுக்கணும். ஃபார் யூனிஃபார்ம் மோஷன் dx by dt is equal to
for uniform motion dx by dt is equal to delta x by delta t அப்படி நம்ம டைரெக்டாகவே எழுதிக்கலாம். அதாவது லெஃப்ட் சைடு என்னென்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆர் வெறும் வெலாசிட்டின்னு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இன் த எக்ஸ் டைரக்ஷன். லெஃப்ட் சைடில் இருக்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு சொல்லலாம், அல்லது வெறும் வெலாசிட்டின்னு சொல்லலாம். அந்த நொடியில் உள்ள வெலாசிட்டி இன் எக்ஸ் டைரக்ஷன். ஏன்னா நம்ம இந்த இது எக்ஸ் டைரக்ஷன் படிக்கிறதுனால நான் எக்ஸ் டைரக்ஷன் எழுதுறேன். நான் இந்த செனாரியோக்கு தான் நான் பேசுகிறேன். இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி இன் த எக்ஸ் டைரக்ஷன். Okay, so for uniform motion instantaneous velocity equal to average velocity. இதே y directionல uniform motion இருந்துச்சுன்னா instantaneous velocity in the y direction equal to average velocity in the y direction. ஓகே, இப்போ இந்த சாய்வு தான் என்ன கொடுக்க போகுது, இந்த சாய்வு இந்த ஸ்லோப் தான் உங்களுக்கு அதோடைய என்ன கொடுக்க போகுது, இன்ஸ்டன்டேனியஸ் அந்த நொடியில் உள்ள வெலாசிட்டியை கொடுக்க போகுது. ஸோ 0 to 3 செகண்ட் வரைக்கும் என்ன வெலாசிட்டி இருக்குது, இட்ஸ் கோயிங் டு பி 4 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. அப்போ அந்த சாய்வை நீங்கள் கேல்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா, if you try to calculate the slope at any 2 points, 2 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. என்ன ரெண்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கனாலும் அந்த டேப்லெட் காலமில் இருக்கும். சாய்வு எடுத்தீங்கன்னா Vx is equal to என்ன வந்திருக்கணும் உங்களுக்கு ஆன்சர், இட்ஸ் 4 மீட்டர் பர் செகண்ட். இந்த டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? ஃபீல் ஃப்ரீ. சம்டைம் யூ மேட் கெட் கன்ஃபியூஸ் கூட ஆகலாம், பட் ஈஸியான கான்செப்ட் தான், இட்ஸ் ஈஸி. ஸோ த பாயிண்ட் தட் ஐ எம் ட்ரைங் டு எம்பசைஸ் இஸ் த 2 பாயிண்ட் எம்பசைஸ் பண்ண ஆசைப்படுறேன். ஸ்லோப் ஆஃப் த எக்ஸ்டி கிராஃப் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி. எக்ஸ்டி கிராஃப் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன் த எக்ஸ் டைரக்ஷன். அப்புறம் இன்னொன்று அடுத்து என்ன பேச வரேன்னா, ஃபார் யூனிஃபார்ம் மோஷன் dx by dt equal to delta x by delta t. Instantaneous velocity is equal to average velocity. These are the 2 points that I am trying to emphasize. சரியா? இதான் நான் சொல்ல I am trying to get in this. So the another point இப்போ நான் அடுத்து எடுத்துகிட்டு வர போது என்னென்னா, ஸோ இப்போ 2 பாயிண்ட் கூட நம்ம எடுத்து நம்ம கேல்குலேட் பண்ணலாம். We'll try and get it. ஸோ instantaneous velocity நமக்கு தெரியும் என்னென்னா, throughout the motion left to right போகுது அப்படின்னா it was going in 4 மீட்டர் per செகண்ட் தான் நம்ம எடுத்திருந்தோம். we have been considering it போகிற மாதிரி தான் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ எடுத்திருக்கும் பொழுது நம்ம வெலாசிட்டி 4 மீட்டர் per செகண்ட் எல்லா டைம்லையுமே இட்ஸ் 4 மீட்டர் per செகண்ட். we have some the data பாயிண்ட் கூட இருக்குது. அந்த டேட்டா பாயிண்ட்டை கூட நீங்கள் எடுத்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிச்சிங்கன்னா you are going to get என்னது the same velocity. நம்ம எடுத்து பார்க்கலாமா, delta x by delta t எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ தட் மீன்ஸ் வித் த டேட்டா பாயிண்ட்ஸ் நம்ம இப்போ 0 to 3 தானே. ஸோ பொசிஷன் அட் 3 மீட்டருக்கும் பொசிஷன் அட் 1 மீட்டர். பொசிஷன் அட் 3 மீட்டர் எங்கே, பொசிஷன் அட் 3 மீட்டர் இட் வாஸ் அட் 3 செகண்ட். ஓகே, பொசிஷன் அட் 3 செகண்ட் வாஸ் at 16 மீட்டர் and position at 1 second was at 8 meter. இப்போ நம்ம டெல்டா எக்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா இட் இஸ் வாட், when you subtract it 16 minus 8 is 8 meter and when you subtract this 2 time, இந்த 2 டைம் சப்ராக்ட் பண்ணால் டெல்டா t is equal to 3 minus 1 is 2 second. So the average velocity del Vx average delta x by delta t தானே. So 8 by 2 is 4 meter per second. So instantaneous velocity வேணும், we need equation வேணும். So what is the equation between these two time domain? இந்த time லிமிட்டுக்குள்ள இந்த 0 to 3ல ஈக்குவேஷன் என்ன நம்ம எடுத்தோம், what we found was
4t plus 3. Instantaneous velocity means the derivative எடுக்கணும் dx by dt. So differentiate பண்ணா 4. So for uniform motion delta x by the average is equal to the instantaneous velocity. Good, fine. I hope it would be clear. புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். So still I could not complete this. So I'll also discuss another point. இன்னொரு பாயிண்ட் நான் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். So that it will be very clear. இந்த session I will continue for the fourth session. I will go with. Okay. So இப்போ அடுத்து வந்து நான் என்ன பண்ண போறேன்னா slope of vxt graph என்னன்னு பார்ப்போம். Slope of vxt graph. Slope of vxt graph. அதாவது vxt கிராஃப்ல இருக்கக்கூடிய சாய்வு என்னன்னா dvx by dt. அதான் slope of the dvx by dt. What is dvx by dt? You know, it's the acceleration in the x direction. So acceleration in the x direction தான் இது என்ன. சரி, இப்போ இன்னொரு கேஸ் பார்க்கலாமா? இதோட கண்டினியூஷன். For uniform acceleration போன தடவை பார்த்தா யூனிஃபார்ம் மோஷன் பார்த்தோம். யூனிஃபார்ம் மோஷனாலும் யூனிஃபார்ம் வெலாசிட்டினாலும் ஒன்று தான். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன? dvx by dt equal to delta vx by delta t. So dvx by dt என்னது? ax. delta vx by delta t என்ன? average acceleration. Okay, இது instantaneous acceleration சொல்லலாம் அல்லது வெறும் acceleration கூட we can tell. Instantaneous acceleration or simply acceleration. இது பேர் என்னன்னா in average acceleration. For uniform acceleration க்கு மட்டும் very important, for uniform acceleration average acceleration is equal to instantaneous acceleration. Okay, I hope it would be very clear. So இப்போ to make it more general, ரொம்ப பொதுவா if you want to speak in a more general fashion, if I try to speak in the more general fashionல நான் பேசணும்னு ஆசைப்பட்டா, for a uniform motion எப்படி சார் ஈக்குவேஷன் உருவாக்கலாம்? இப்போ நானே ட்ரை பண்ணுறேன்னா how can I create a equation for uniform motion? xt equation, position equation. xt equation, x is a function of time for uniform motion. எப்படி உருவாக்கலாம்? இட்ஸ் so simple, ரொம்ப ஈஸியாக நம்ம உருவாக்கலாம். லெட்ஸ் ட்ரை இட். ஃபார் யூனிஃபார்ம் மோஷன் கண்டிஷன் என்ன சொன்னேன்? instantaneous velocity in the x direction equal to average velocity in the x direction. So average velocity என்ன? delta x by delta t. ஸோ நம்ம ஒரு எந்த ரெண்டு டெல்டா டீனாலும் இருக்கலாம். எனிதிங் யூ கேன் ஹேவ். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்? எக்ஸ் ஆஃப் டி. பொதுவாக நம்ம ஆரம்பிக்கக்கூடிய இடம் நமக்கு தெரியும். ஸோ அண்ட் டி beneath. மேலே நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா above இந்த நியூமரேட்டர் ஐ கேன் ரைட் எனி டைம், எந்த டைமுக்கான இன்ஃபர்மேஷனும் நான் எடுக்கலாம் மேலே. ஸோ பட் ஆனால் நான் ஐம் கோயிங் டேக் எக்ஸ் நாட் மைனஸ் டி நாட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ எப்பொழுதுமே இனிஷியல் டைமில் நமக்கு எங்கே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆரிஜினில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது அது எங்கேனாலும் இருக்கலாம் ஆரம்பத்தில். ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு டேக் இட் இஸ் கோயிங் டு பி தேர் இந்த எங்கே நீங்கள் வந்து டோன்ட் கன்சிடர். ஏன்னா இந்த கணக்கு அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் திங் ஐ ஃபார்முலேட்டட் தட். என்ன ஃபார்முலேட் பண்ணியிருந்தேன் மீன்ஸ்
இட் இஸ் நாட் அட் த ஆரிஜின் அப்படிங்கிற மாதிரி. டோன்ட் ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் தட் இட்ஸ் ஆல்வேஸ் இட் ஹாஸ் டு பி இன் த ஆரிஜின் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம இதை எழுதிட்டோம். ஸோ ஹவு கேன் ஐ ஃபார்மேட்? இப்போ எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவேஷன் தானே வேணும். ஸோ ஐ கேன் ரீஅரேஞ்ச் த ஈக்குவேஷன் டு எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ் டைம்ஸ் டி மைனஸ் டி நாட் அண்ட் ப்ளஸ் எக்ஸ் நாட் அப்படின்னு வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ரெண்டு செனாரியோ இருக்குல்ல. ஸோ இட்ஸ் அ மோஸ்ட் ஜென்ரல் கேஸ், மோஸ்ட் ஜென்ரல் ஃபார் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ இந்த நாட்டுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா we can take it as also 1 எடுத்துக்கலாண்ணே. 1 கூட எடுத்துக்குவோம். தட் மீன்ஸ் அட் ஏதோ ஒரு டைம், தெரிஞ்ச டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வில் டேக் இட் as 1 இப்போதைக்கு. இந்த 1 கேன் பி எனி திங். T1ங்கிறது நீங்கள் தான் செட் பண்ணணும். ஓகே, நாட் எடுக்க வேணாம். நாட் மீன்ஸ் ஒரிஜினல் இனிஷியல் அப்படிங்கிறதுல வர்றதுனால we don't want to take not. ஓகே, let's try it for the இங்கே ரெண்டு we had two situation, ரெண்டு சிச்சுவேஷன் இருந்துச்சு யூனிஃபார்ம் மோஷனுக்கு. நம்ம இப்போ ஸ்டடி பண்ணியிருக்க ரெண்டு ப்ராப்ளத்துக்கு 0 to 3 seconds 4 மீட்டர்/செகண்டில் போகுது. இதுக்கான ஈக்குவேஷன் உருவாக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம போனதிலே உருவாக்கிட்டோம். ஆனாலும் இந்த நம்ம இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த ஈக்குவேஷனை வச்சு அது வருதா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது என்ன ஈக்குவேஷன் வந்துச்சு? 4t + 4 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் வந்துச்சு. ஸோ வாட் வாஸ் த மோஸ்ட் ஜென்ரல் ஈக்குவேஷன்? இந்த இருக்குது. ஸோ இப்போ நான் அது விஎக்ஸுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்? 4 மீட்டர்/செகண்ட் போடுறேன். இட் வாஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ரைட் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் என்ன. ஸோ எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் டி. டீயை மாற்றக்கூடாது. டீங்கிறது ஆர்பிட்ரரி டைம், எந்த டைம்னாலும் இருக்கலாம். அண்ட் டி நாட் வச்சுக்கலாமா? டி நாட் மீன்ஸ் இனிஷியல் டைமே வச்சுக்குவோம். இங்கே ஆரிஜின் எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கிற டைம் T0. அந்த டைமுக்கான பொசிஷன் என்ன? இந்த T1க்கான பொசிஷன் எக்ஸ்பொசிஷன் என்ன? இட் வாஸ் அட் 4 மீட்டர். அதனால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ வி கெட் த ஈக்குவேஷன் 4t + 4. இப்போ அடுத்த ஒரு ஈக்குவேஷனை நம்ம பார்த்துடலாமா? வேர் ஃப்ரம் 7 to 11. 7 to 11 நம்மளால் ஃபார்முலேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா? இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இதை வச்சு 7 to 11 செகண்ட் வரைக்கும் how was it? ஸோ வாட் வாஸ் த ஈக்குவேஷன் தட் ஐ ஹேட்? இது அது வந்து 5 மீட்டர்/செகண்ட் டுவர்ட்ஸ் த ரைட். அப்படின்னா -5 மீட்டர்/செகண்ட். விஎக்ஸில் நீங்கள் யூ ஹேவ் டு ரீப்ளேஸ் -5 மீட்டர்/செகண்ட். எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு -5 மீட்டர்/செகண்ட் t minus t naught. I can take in the scenario started at the initial time 7. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to bring the t naught. அந்த இன்ஃபர்மேஷனும் எடுக்கலாம், இல்லை 11 கூட நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் 11 போட்டு நான் பண்ணுறேன், நீங்கள் வேணால் இல்லை ஓகே நான் 7 போட்டு பண்ணுறேன், நீங்கள் 11 போட்டு பண்ணி பார்த்துட்டு இதே ஈக்குவேஷன் வருதான்னு பாருங்கள். ஓகே, ஸோ T1ங்கிறத நான் என்ன எடுக்க போகிறேன்? 7 அப்படின்னு எடுக்க போகிறேன். -7 + 7 அப்போ எந்த பொசிஷனில் இருக்குது? 7 அப்போ இட் வாஸ் அட் பொசிஷன் 16 மீட்டர். அப்படி தானே? 16 மீட்டர். அந்த டைமில் உள்ள பொசிஷன் 16 மீட்டர். ஸோ இஃப் ஐ ரைட் இட் -5t + 35 + 16 எடுத்தால் எனக்கு ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கு? -5t + 51. அதான் அந்த ஈக்குவேஷன் அன்றைக்கி நம்ம we derived it in the previous session with 1 point and slope form வச்சு நம்ம we derived it. 1 point and slope form of the straight line equation வச்சு we derived. ஓகே, இப்போ அதே ஈக்குவேஷன் தான் we got with the condition. இந்த ஈக்குவேஷன் எப்படி எடுத்துகிட்டு வந்தோம்? we obtained with this rule for uniform motion. Okay, so இப்போதைக்கு I have done something in a rigorous manner, I hope. So next sessionல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா for uniform motion we have dealt with அது அப்புறம் ஸ்லோப்லாம் நம்ம பார்த்தோம். ஸ்லோப் எப்போ பார்த்தோம்? எப்போ வந்து ஆவரேஜும் இன்ஸ்டன்டேனியஸ் சமமாக இருக்கும் அந்த செனாரியோ இதில் பார்த்தோம்.
ஹவு டு ஃப்ரேம் ஈக்குவேஷன், அப்புறம் யூனிஃபார்ம் மோஷனுக்கு ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன், மோஸ்ட் ஜென்ரல் ஈக்குவேஷன் பார்த்தோம். இஃப் இட் கோஸ் டுவர்ட்ஸ் திஸ் இட்ஸ் ப்ளஸ் விஎக்ஸ், அந்த வேல்யூ போட்டுக்கோங்க. இஃப் கோஸ் அகெயின்ஸ்ட் த ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷன் இட்ஸ் மைனஸ் விஎக்ஸ் வெலாசிட்டி, யூ ஹேவ் டு சப்ஸ்டியூட். ஓகே, இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஐ வில் அப்லோட் இட் ஆன் த குரூப், ஸோ யூ கேன் ஹேவ் அ குட் ஃபீல் இந்த ப்ராப்ளத்தை வச்சு நீங்கள் ஹவு திஸ் இஸ் ஒர்க்ஸ் பவர்ஃபுல் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வில் have a small break and we'll start again, okay, after 15 minutes. Thank you.